ஏமா உன் வண்டியா? ஆமா. பஞ்சரம்மா. கீதா, என்னம்மா நீ பாட்டுக்கு போற? கீழே இறங்கி வா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நோ 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 நோ, எதையும் சூட்டோட சூடா முடிக்கணுமா? என்னடா சொல்ற? இந்த வீட்டுல இருக்கானே ஒரு பையன், தன் காதல மட்டும் பூ வச்சிருக்கானா, நமக்கும் வைக்கிறதுக்கு ட்ரை பண்றானான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ தானடா சொன்ன? ஆமாமா, மறந்தே போயிட்டேன். ராமகிருஷ்ணா, டேய் பையன் சொல்லி வச்ச மாதிரி வர்றான் பாத்தியா? அப்பா ஆஞ்சநேய பக்தா, எப்ப கோயில் இருந்து வந்த? ஏன் சார்? கேட்ட கேள்விக்கு பதில். நான் 7:30 மணிக்கே வந்துட்டேன் சார். அத நான் நம்பணுமா? அது உங்க இஷ்டம் சார். தெனாவட்ட பாத்தியா? தம்பி, இந்த அகட விகட அகராதி பேச்செல்லாம் வேண்டாம். ஐயா கேட்கிற கேள்விக்கு ஆணி அடிச்சா மாதிரி பதில் சொல்லணும். என்ன சார் இது? கோர்ட்ல குற்றவாளி கூண்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி கேக்குறீங்களே. கணாயரா, நான் எத்தனை மணிக்கு வந்தேன்னு சொல்லு. அவரு அப்பவே வந்துட்டாருங்க. அங்கிள், என்னம்மா? நான் சொன்னது ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல? யூ ஒன். ஓகே, எனக்கு தூக்கம் வருது, ப்ளீஸ். பை தி பை, அப்பா, மிஸ்டர் ராமகிருஷ்ணனுக்கு நம்ம ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு. நாளையில இருந்து வேலைக்கு வரணும். ஓகே? பட் ஓகே. தேங்க் யூ வெரி மச் மேடம். ஐ அம் மோஸ்ட் obliged. நீங்கம்மா கோச்சுக்கோங்க. கரெக்டா கொண்டு Good morning. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எஸ். வணக்கம்மா. எஸ். குட் மார்னிங் மேடம். எஸ். மீட் மிஸ்டர் ராமகிருஷ்ணன். குட் மார்னிங் சார். மை நியூ செக்ரட்டரி. குட் மார்னிங் சார். வணக்கம் 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 வணக்கம். ஆஞ்சநேயா, எல்லாத்தையும் நல்லபடியா நீதான்ப்பா முடிச்சு வைக்கணும். டேய், நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் தெரியுமில்ல, அவ லோலோன்னு அணைகிற ஆளுங்க. கண்ணுல மாட்டினியோ சாயம் படுத்துரும். ஏண்டா முண்டகளா, ஊரோட போயிட்டான்னு ஏதாவது சொல்லி தொலைச்சிருக்க கூடாது. உங்க மாமா பெங்களூர்ல இருந்து வந்து ஒண்ணு கூட்டிட்டு போனதாகவும், அவர் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாம்பேல இருக்கவங்க ஆபீஸ நீ பாத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் புருடா விட்டுட்ட. இது அவங்க நம்பிட்டாக்க தெரியுமோ? ஆனா ஒண்ணு, உன் குண்டு காதலி ரஞ்சனி இருக்கால, அவன் மட்டும் இதை நம்புற. டேய், இந்த ரோட் ரோலர் கண்ணுல மாத்திர நீ மாட்டினியோ சட்னி. ரோடு ரோட வராடா. அப்படி ஓடி வர யாராவது ஒண்ணு தொத்திட்டு வராங்களா? நீ ஓடி அவளை பிடிக்க போறியா? ஏமா இது நடக்கிற காரியமாது? ஏமா சிரமப்படுறேன்? அது ராஜா இல்லமா? நானும் ஒன்ன மாதிரிதான் ராஜாவை நினைச்சுக்கிட்டு பக்கத்துல போய் பார்த்தேன். பார்த்தா வேற எவனோ ஒருத்தன் அதே ஜாடையில காதுல பூவை சுத்திக்கிட்டு அசிங்கமா இருக்கான். நம்ம ராஜா என்ன அழகு, என்ன பர்சனாலிட்டி. இந்த பயல போய் ராஜாங்கிறிய. ஆமா, இவர் எப்படி ராஜா மாதிரியே இருக்காரு? இது ராஜா உங்க அப்பங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. What is this nonsense?
டெண்டர் கொட்டேஷன் ஃபைல். தட் ஐ நோ. என்ன பேத்துலுது? என்ன சொல்றீங்க? நீங்க டெண்டர் செலக்ட் பண்ணிருக்க லட்சணத்தை சொல்றேன். இத பத்தி டீடைல்ஸ் அந்த ரிப்போர்ட் ஃபைல்ல இருக்கு. அத படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. கம் ஆன், எக்ஸ்பிளைன் டு மீ. இந்த வேலைக்கு ஒரு கம்பெனி 5 லட்சத்துக்கும் இன்னொரு கம்பெனி 6 லட்சத்துக்கும் மூணாவது கம்பெனி 7,35,000க்கும் கோட் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க 5 லட்சத்துல முடிக்க வேண்டியதை விட்டுட்டு ஹையர் கோட்டேஷனை செலக்ட் பண்ணிருக்கீங்க. வித்தியாசம் 2,35,000. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் மார்க்கெட்ல இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தேன். இந்த வேலையை செய்யறதுக்கு நிச்சயம் 7 லட்சம் ஆகும். 5 லட்சத்துல செய்யறவன் 2 லட்சம் நஷ்டப்பட்டு செய்வானா? அப்படி செஞ்சாலும் இந்த வேலையோட குவாலிட்டியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் செலக்ட் பண்ணிருக்கிற கம்பெனி பெரிய ரெப்யூட்டட் கன்சர்ன். மேடம், அவங்க 35,000 ரூபாய் லாபத்தை எதிர்பார்த்து தான் இந்த கொட்டேஷன் அமைச்சிருக்காங்க. தொழில்னா லாபம் எதிர்பார்க்கறது நியாயம் தானே. அதனால தான் இந்த கம்பெனியை நான் செலக்ட் பண்ணேன். இட்ஸ் ஒன்லி a suggestion, not my decision. That's all. Excellent. Marvelous. He is super intelligent. அப்பா, இப்படி ஒரு 1000 அறிவாளிகள் நம்ம இந்தியாவில இருந்தா இந்தியாவே அமெரிக்கா ஆயிடும்பா. தப்பி தவறி அப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் இவன் இருக்கிறான். இங்க என்ன வாழுது? இத பார், புஸ்தகம் தலைகீழ. ஐயோ அப்பா, அறுக்காதீங்க. அவர் நம்ம ஆபீஸுக்கு கிடைச்சதே ஒரு வரப்பிரசாதம்பா. ஓவரா சத்தம் போட்டு பேசாதம்மா. அவன் காதுல விழுந்துச்சுன்னா இன்கிரிமெண்ட் கேட்க போறான். என்னங்கடா தீச்சட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு திருவிழால ஆடுற மாதிரி ஆளுக்கால அவனை தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க? அப்படி என்ன அவன் கிழிச்சிட்டான்? மாமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா காரணம் இல்லாமயே ஒரு மனுஷன் அப்படி வெறுக்கிறீங்க. உங்களுக்கு அவர் கண்டாலே பிடிக்கல. எஸ், ஐ டோன்ட் லைக் ஹிம். இப்போ எனக்கு பிடிச்சா என்ன ஆக போகுதுன்னு கேக்குறியா? ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் தி லைன். இத பாருமா, உனக்கு பிடிச்சா சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நாளைக்கு ஹனுமார் ஜெயந்தி. நான் வழக்கமா அந்த பூஜையை என் வீட்லயே கொண்டாடுவேன். அப்போ ஊருக்கு போகணுங்கிறியா? அது இல்ல சார், ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, லீவ் போட முடியாது. அதனால என்னோட பூஜையை நம்ம வீட்லயே வச்சுக்கலாம்னு. தெய்வ காரியம், தாராளமா செய்யுங்க. நாங்களும் அதுல கலந்துக்கிறோம். வித் பிளஷர். பக்தியோடு தினம் முக்தி தேடி வர, பக்தியோடு தினம் முக்தி தேடி வர, நித்தம் செய்து விடு பஜனை. சித்தம் ஏறி வர, சித்தம் மாறி வர, சொர்க்கம் தேடுவது ரசனை. காலையும் தினமும் மாலையும் நல்ல வேளையும் இருக்கு பஜனை பஜனை. பக்தியோடு தினம் முக்தி தேடி வர, நித்தம் செய்து விடு பஜனை பஜனை. சித்தம் ஏறி வர, சித்தம் மாறி வர, சொர்க்கம் தேடுவது ரசனை ரசனை. சஞ்சீவி மலை எடுத்து சமயத்தில் காக்க வந்து, அஞ்சாத நெஞ்சங்கொண்ட அஞ்சனை மைந்தனே, கையிலே கதை எடுத்து கயவர்களும் கதை முடித்து வாகை சூடி வந்தவனே, வாயுதேவன் புத்திரனே. தேவையில் கர்ப்பமானாள், உன் தேகத்தில் காதலானாள். ஆயினும் பிரம்மச்சாரியே உன்னை போற்றியே தினமும் பஜனை பஜனை. பக்தியோடு தினம் முக்தி தேடி வர, நித்தம் செய்து விடு பஜனை பஜனை. சித்தம் ஏறி வர, சித்தம் மாறி வர, சொர்க்கம் தேடுவது ரசனை ரசனை. பஜனையினால் மனம் தெளியும்,
பக்தியினால் பயம் விலகும் மாருதியின் தாழ்வணிந்தால் எந்த மடையனுக்கும் ஞானம் வரும் இந்த மடையனுக்கும் ஞானம் வரும் தன் கையே தனக்குதவி தனித்திருந்தால் உயர் பதவி உன்வரைக்கும் உன் உலகம் உன் உடம்பில் அடக்கமடா ஆமடா எவ்வளவு பெரிய ஞானம் ஓடுங்கள் துளசி மாலை உருகி பாடுங்கள் 3 வேளை ஸ்ரீராமனின் அன்பு சீடனை எண்ணி பாடுங்கள் தினமும் பஜனை பஜனை பக்தியோடு தினம் முக்தி தேடி வர நித்தம் செய்து விடு பஜனை பஜனை சித்தம் ஏறி வர சித்தம் மாறி வர சொர்க்கம் தேடுவது ரசனை ரசனை காலையும் தினமும் மாலையும் நல்ல வேளையும் இருக்கு பஜனை பஜனை ராம ராம ஹரே ராம ராம ஹரே ராம ராம ஹரே மாமா ஆமா ஆமா ராம ராம ஹரே ராம ராம ஹரே ராம ராம ஹரே ராம 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 ஹரே ராம ராம ஹரே ராம ராம ஹரே ராமா சீக்கிரமேவ விவாக பிராப்திரஸ்து. ஆஞ்சநேயரை கும்பிட்டா கன்னி பெண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும்னு சொல்லுவாங்க. வாழ்க. என் தரவையெல்லாம் கொட்டி கிளறி புளிஞ்சிருக்க வேணான்னு சொல்லப்படாது. இன்னும் கொஞ்சம் என் கண்ணு இல்ல. கடைசி வரைக்கும் இப்படியே ஆசையா இருப்பியா? சந்தேகப்படுறியா? சத்தியமா நீதான் எனக்கு எல்லாம். பாத்துக்கிட்டே இரு எவ்வளவு சீக்கிரமா தாலி கட்டுறேன்னு. நிஜமாவா? ஏன் கழுத்துலையா? பின்ன உங்க அம்மா கழுத்துலையா? உன் கழுத்துலதான். உன்னை தாலி கட்டாம வச்சுக்க போறேன்னு நினைச்சியா? அப்படி செய்யறதுக்கு நான் என்ன பெரிய மனுஷனா? கோச்சுக்காதையா, ஏதோ சந்தோஷத்துல சொன்னா. ஐயோ, பேசி பேசி நேரத்தை வீணாக்காத. ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் தனிமையில விடிய விடிய பேசலாம். வேண்டையா வேண்டையா? கண்ணு இல்ல கண்ணு இல்ல செங்கமலம் செங்கமலம் ஏன் ஓடுறா? செங்கம ஏண்டி காதலிக்கிறேன் என்கிட்டயே சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? இதுவே வேறொருத்தி நேரம் செஞ்சிருந்தா அவளை வேலை விட்டே தூக்கி எறிஞ்சிருப்பேன். சின்ன வயசுல நீங்க வளர்ந்தவளாச்சேன்னு இப்போ உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம லட்சுமி பாத்தியா? அவளை பார்த்து கூட உனக்கு புத்தி வரல? அவர் ரொம்ப நல்லவருமா, என்ன கட்டிக்கிறதா சத்தியம் கூட பண்ணிருக்காருமா. ஓஹோ, இத நம்பித்தான் நீ இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டியா? ஆம்பளைங்க எல்லாம் ஆசை கட்டிதான் நீ மோசம் செய்வாங்க. கொஞ்சம் ஏமாந்தா அவங்க ஆசையை தீர்த்துக்கிட்டு எச்சில் இலைய தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த எச்சி இலைக்கு தெரு நாய்ங்க தாண்டி போட்டி போடும். இத பாரு, ஒவ்வொரு பொண்ணும் தன் கணவன் மட்டுமே சாப்பிடுற எச்சில் தட்டா இருந்துடலாம். ஆனா எச்சில் இலையா தாண்டி இருக்க கூடாது. அம்மா, நான் அப்படிலாம் ஏமாற மாட்டேமா. ஷட் அப். ஏண்டி, நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்களேடி பதில் சொல்லணும். இத பாரு, இனிமே இந்த மாதிரி நடந்துக்கிட்ட நான் பொல்லாத விளையாடுவேன். ஜாக்கிரதை. சார், முதல்ல அந்த கணாயத்துக்கு கணக்கு தீட்டு இப்பவே வெளியில அனுப்பிச்சிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஒண்ணு சேர்ந்த உள்ளங்களை பிரிக்க முடியாது. அதனால அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உடலால கேட்டாலும் உள்ளத்தால கேட்டாலும் 2 ஒண்ணுதான் நான் நினைக்கிறேன். ஜீசஸ் சொல்லிருக்காரு, நீ ஒருத்தனை மனதால் நினைத்தாலே அவனுடன் விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜீசஸ் ராமாஞ்சநேய ஜெயம், ராமாஞ்சநேய ஜெயம்.